வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகாராதனையில் ஈடுபட்ட பின்பும் ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருந்தார் என்பதை மோசே அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஆண்டவர் கிருபையாக மோசேயின் ஜெபத்தை கேட்டு இன்னொரு முறையும் 10 கற்பனைகளை 2 கற்பலைகள் எழுதி ஆண்டவர் கொடுத்தார் என்பதை மோசே ஞாபகப்படுத்துகின்றார். 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த இடத்தில் தந்தார் என்று சொல்லுகின்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையில் விக்கிரகாராதனையில் ஈடுபட்டு ஆண்டவர் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை உடைத்து போட்டிருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் உடன்படிக்கையை சீர்படுத்தினார். அது மாத்திரமல்லாமல் முற்றிலுமாக இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்தார் என்று அர்த்தமாகின்றது. இது மாத்திரமல்லாமல் எப்படியாக ஆரோனின் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆரோனின் குடும்பம் தொடரும்படியாக கிருபை கொடுத்தார் என்பதையும் மோசே இந்த அதிகாரத்தில் ஞாபகப்படுத்துகின்றார். 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, ஆரோன் மரித்த பின்பு அவன் குமாரனாகிய எலியாசார் ஆசாரியனானான். இது மாத்திரமல்லாமல் லேவியின் குடும்பத்தாருக்கே ஆண்டவர் இரக்கமுள்ளவராயிருந்தார். எப்படி என்றால், தமக்கென்று ஊழியம் செய்யும்படியாக அவர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். கர்த்தர் என்ன செய்தார் என்றால், 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவி மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து கானானுக்கு போக ஆண்டவர் அனுமதித்தார் என்பதையும் மோசே ஞாபகப்படுத்துகின்றார். 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தர் என்னை நோக்கி, நான் கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்திரித்து கொள்ளும்படி நீ எழுந்து ஜனத்திற்கு முன்பாக பிரயாணப்பட்டு போ என்றார். நண்பர்களே, விசுவாசிகள் ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த கிருபையை அடிக்கடி நினைப்பூட்டி பார்க்கின்றார்கள். எத்தனை கணக்கில்லாத நேரங்கள் ஆண்டவர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தார் என்பதை விசுவாசிகள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். தேவன் மன்னிப்பார், மறப்பார் என்று அடிக்கடி சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம். ஆம், தேவன் நிச்சயம் முழுமையாக மன்னிக்கின்றார். இந்த அதிகாரத்தில் அதை தான் நாம் பார்த்தோம். எப்படியாக சீனாய் மலையில் இஸ்ரவேல் செய்த மிக கொடுமையான பாவத்தையும் தேவன் எப்படி முழுமையாக மன்னித்தார் என்பதை மோசே இங்கே நினைவுபடுத்துகின்றார். ஆனாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிக்கடியாக அவர்களுடைய கடந்த கால பாவத்தை ஞாபகப்படுத்தி பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். விசுவாசிகளும் தாங்கள் செய்த தவறுகளை மறந்து போவது கிடையாது. மாறாக எத்தனை முறை எப்படியெல்லாம் மன்னிக்கப்பட்டார்கள் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ளுகின்றார்கள். கர்த்தர் அவர்கள் கொடுத்த கிருபை அவர்கள் ஞாபகப்படுத்தி பார்ப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபையை ஒரு விசுவாசி எவ்வளவுக்கு அதிகமாக நினைவு கூர்ந்து நேசிப்பதற்கு இழுக்கப்படுவார். ஆகவேதான் மோசேயும் இங்கே இஸ்ரவேலின் கடந்த கால பாவங்களை ஞாபகப்படுத்தி ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். இதன் மூலமாக இஸ்ரவேல் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். பாருங்கள், இஸ்ரவேல் சீனாயிலே செய்த பாவத்தை நினைப்பூட்டிவிட்டு 12ஆம் வசனத்தில் இப்பொழுதும் இஸ்ரவேலே என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார். 12ஆம் வசனத்தில், இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து என்று சொல்லுகின்றார். பாருங்கள், விசுவாசிகள்
கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நேசித்து அவரை சேவிப்பதனாலே என்னுடைய கிருபையும் மன்னிப்பையும் அவர்கள் பெற்றுக்கொண்டதனால் அவர்கள் இப்பொழுது கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவரை நேசித்து அவரை சேவிக்கின்றார்கள். அதாவது முதலாவது விசுவாசிகள் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். பின்பு அந்த கிருபையை பெற்றுக்கொண்டபடியினாலே, அந்த இரக்கத்தை அனுபவிப்பதனாலே கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தங்களை அவர்கள் அர்ப்பணிக்கின்றார்கள். 15ஆம் 16ஆம் வசனத்திலும் மோசே இதே கருத்தை தான் காண்பிக்கின்றார். 15ஆம் வசனத்தில், ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். 16ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமலும் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று மோசே சொல்லுகிறார். கவனித்த அன்பை முதலாவது சொல்லிவிட்டு பின்பு உங்களுடைய இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று சொல்லி கிருபையின் அடிப்படையில் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். நண்பர்களே, கர்த்தருடைய கிருபையை எண்ணி பார்க்காதவர்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய கட்டளைகளை கடினம் என்று சொல்வார்கள், அதை பாரமாக நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையை எப்பொழுதும் நினைக்கின்றவர்கள், அதற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதை குறித்து மிகவும் உற்சாகமாயிருப்பார்கள். இதனால்தான் இந்த அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களில் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய கிருபை எண்ணி பார்த்து அதற்காக துதிக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். 21, 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உன் பிதாக்கள் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கினார் என்று மோசே ஞாபகப்படுத்தி கர்த்தரை துதிக்கும்படியாக அழைக்கின்றார். நண்பர்களே, நாமும் கூட ஆண்டவருடைய கிருபை எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கலாம். ஒவ்வொரு விசுவாசியும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருடைய கற்பனைகளை மீறி நடந்து பாவத்தில் விழுந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத கிருபையும் மன்னிப்பையும் கேட்டபோது தேவன் மிகுந்த கிருபையுள்ளவராயிருந்திருக்கின்றார். அவர் இரக்கத்தை காண்பித்திருக்கின்றார். அந்த கிருபைதான் இன்றைக்கு ஆண்டவருக்கு பயப்படவும் கீழ்ப்படியவும் அவரை நேசிக்கவும் அவரை சேவிக்கவும் ஒவ்வொரு விசுவாசியையும் உந்தி தள்ளுகின்றது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.